ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம உங்களோட நபருக்கும் உங்களுக்கும் கரண்ட் ஃபீல் எப்படி இருக்குது, கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, உங்களோட இந்த லவ் பாண்டிங் நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க, உங்கள் நபரோட என்ன ஓட்டம் எப்படி இருக்குது, உங்களை பற்றின என்ன ஒரு தாட் அவர் வச்சுருக்காங்க, இந்த லவ் பாண்டிங்கை நீங்கள் எப்படி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? இது லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்க ரெண்டு பேருமே நீங்கள் பார்த்துக்க முடியும். இது வந்து கலெக்டிவ் ரீடிங்கில் தரேன். யாருக்காவது வந்து ப்ரைவேட் ரீடிங் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு புக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து நான் 2 பைல் கொடுக்க போகிறேன். இந்த கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் வந்து சாமுவேல் ஏஞ்சலோட அவரோட அந்த ப்ரேயரில் தான் எடுக்கிறோம். அதனால் அவருக்கு ஒரு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க கமெண்ட்டில். உங்களுக்கு ப்ரேயர் ஏதாவது இருக்குதுன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏஞ்சல் உங்களுக்கான அந்த பிளெஸிங்ஸ் கொண்டு வருவார். நீங்கள் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. சரியா? சரி ஃப்ரெண்ட்ஸ், 2 ஸ்டோன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ப்ளூ கலர் ஹீலிங் ஸ்டோன், செகண்ட் அமெர்திஸ்ட் கிறிஸ்டல். இந்த 2 ஹீலிங் ஸ்டோனில் உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். சரியா? இப்போது பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இது வந்து சோடலைட் சொல்லுவாங்க. இந்த கிறிஸ்டல், இந்த ப்ளூ கலர் ஹீலிங் ஸ்டோன்ஸ் சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் உங்களோட லவ்வர் ஆர் உங்களோட மேரேஜ் லைஃப்பில் இருக்கீங்கன்னா உங்கள் கணவர் இல்லை மனைவி. சரியா? உங்கள் நபர் உங்களை பற்றி என்ன ஒரு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த பாண்டிங்கை நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க, இது வந்து ஃபஸ்ட்டு உங்கள் நபருக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்கள் நபரோட கரண்ட் ஃபீல் எப்படி இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நபருக்கு இப்போ உங்களை பற்றின ஒரு இமேஜினேஷன்ஸ் எப்படின்னா, ரொம்ப நீங்கள் வந்து அவங்களோட க்ளோஸாக இருக்க மாதிரி, இணக்கமாக இருக்க மாதிரி அவர் வந்து இமேஜின் பண்ணுறாங்க. அதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இதில் வந்து 3 கார்டு வந்திருக்கு. 3 கார்டு தனித்தனியான அந்த, ஏன்னா ஒன்றோட ஒன்று வந்து இது கிடையாது, எல்லாமே தனித்தனி மெசேஜாக தெரியுது எனக்கு. அதனால் கலெக்டிவில் வருது. இப்போ உங்கள் நபர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் அவங்களோட ரொம்ப இணக்கமாக நல்லபடியாக நீங்கள் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இந்த லவ் பாண்டிங்கை கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இதில் தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் உங்ககிட்ட வந்து டைரெக்டாக பேசும்போது உங்களை வந்து அவாய்ட் பண்ணலாம், இல்லை உங்ககிட்ட வந்து முகம் கொடுக்காமல் பேசலாம். ஒரு சிலர் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் கூட இருக்கலாம். சரியா? ஆனால் இப்போ அவங்க வந்து உங்களோட க்ளோஸாக தான் இருக்கணும், உங்களோட வந்து லவ் பாண்டிங் நல்லா இருக்கணும், உங்களை வந்து பிரியக்கூடாது, அப்படி தான் அவங்களுக்கு தாட் இருக்குது. இது ஒரு சிலருக்கு. எஸ், உங்கள் நபருக்கு உங்கள் மேலே என்ன அபிப்பிராயம் வச்சுருக்காங்க, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்கள் நம்ம மேலே ஒரு க்ரஷ் இருக்கா, நம்ம மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கா, அவருக்கு வந்து நீங்கள் தான் ரொம்ப எப்படின்னா இந்த உலகத்துலேயே ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு விஷயம் அப்படின்னா உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பு, இந்த லவ் தான் அப்படின்ற மாதிரி அவருக்கு உங்கள் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது. ஓகேவா? ஒரு எண்ணம் இருக்குது. உலகத்துலேயே நீங்கள் தான் அவங்களுக்கு ஒரு நல்ல உண்மையான உறவு, உங்களை தவிர வேறு எல்லாமே வந்து செகண்டாக தான் அவங்க நினைக்கிறாங்க. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. அப்சஷன். அடுத்தது இந்த ரீடிங் பார்க்குறவங்க, இந்த பைல் 1 ரீடிங் பார்க்குறவங்களுக்கு உங்கள் நபர் இந்த விஷயங்கள் உங்களை வந்து சில விஷயங்களில் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படி மேபி இருக்கலாம். திடீர்னு வந்து அவங்க வந்து லவ் ப்ரப்போசல் பண்ணலாம். சில பேர் வந்து ப்ரப்போசல் பண்ணாமல் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து க்ரஷ் இருக்கா நம்ம மேலே, அவங்க வந்து சொல்லுவாங்களா மாட்டாங்களா, இந்த மாதிரி ஏதோ சம்திங் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா அந்த நபர் கண்டிப்பாக இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ வந்து எப்போ வேணாலும் உங்களை வந்து மீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. லவ்வை வந்து சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த பந்தம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யூனியன். இப்போது சில பேருக்கு வந்து இது ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் மாதிரி தெரியுது. இப்போ மட்டும் கிடையாது, இந்த லவ் பாண்டிங் உங்களுக்கு ஃபார் எவர், உங்களுக்கு முன்னாடி அதாவது இந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு
பாஸ்ட்லேருந்தே வருது. உங்களோட அந்த சோல் பாஸ்ட்டில் இருந்தே வரா மாதிரி தெரியுது. இது எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு பந்தமாக இருக்குது. இந்த யூனிட் வந்து அப்பப்போ சேஞ்ச் பண்ண ஒவ்வொரு சோல் மாற்றம் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு பிறவிகள் நீங்கள் வரும்போதும் மாறி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இது தொடர்ந்து வருது. எப்போவுமே இந்த இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேஷனேட்டான ஒரு லவ் கொடுக்கக்கூடியது. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் எப்படி இருப்பீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பிரிச்சுவலாக கனெக்டடாக இருக்கிறது. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து நீங்கள் வந்து இப்போது ரொம்ப லக்ஸூரியஸ் லைஃப்பில் உங்களோட அந்த ஒரு பேஷனேட்டாக இந்த லவ் இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு இணக்கமான எப்படின்னா ஒரு லெஜண்ட் மாதிரி நீங்கள் இருக்கிறது, ஒரு சினி ஃபீல்டில் இருக்கிறது. ஸோ ஒரு விஐபி மாதிரி, ஓகேவா? உங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம், ஒரு கல்ச்சர், அதை வந்து ஒரு பேஷனேட்டாக அந்த லவ் ப்ரப்போசலை நீங்கள் பண்ணுவீங்க. அது மாதிரி உங்களோட இந்த லவ் பாண்டிங்கை நீங்கள் வந்து கொண்டு போகிறதுலையும், அதை வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுலையும் ஒரு பேஷனேட்டாக, அது ஒரு ஹாபி மாதிரி. நம்ம இப்படி தான் இருக்கணும், ஒரு குடும்பம்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்னால் நம்ம இப்படி தான் மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு 2 பேருக்குமே ஒரு இது இருக்குது. ஓகே, நல்லா இருக்குது இந்த பாண்டிங். இந்த பைல் 1 வந்து சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதில் இணக்கமான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்களோ, இந்த நபர் வந்து உங்களுக்கான நபர். அவர் அந்த நபர் வந்து இப்போ மட்டும் கிடையாது, உங்களுக்கு எப்போவுமே உங்களோட அந்த லவ் பாண்டிங்கை ஒரு பேஷனேட்டாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்தது உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அண்டு இன்னும் ஒரு சிலருக்கு வந்து செல்லங்களே, உங்கள் நபர் உங்ககிட்ட இருந்து விலகி போகிறாங்க. நீங்கள் தனிமையாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் இது ஒரு சிலருக்கு, ஏன்னா இந்த மெசேஜ் கொடுக்கணுன்னு வருது எனக்கு இன்ட்யூஷனில், ஏன்னா டெக்குக்கு பின்னாடி இருக்குது. இவங்களுக்கு வந்து ஒரு சிலர் நீங்கள் வந்து இந்த பாண்டிங்லேயே இல்லை, உங்கள் நபர் உங்களை விட்டு வெளியே போகிறது தான் நல்லது, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், என்னை வந்து தனியாக விடு, என்னை வந்து விட்டுடு, நான் வந்து உனக்கு தகுதியானவன் கிடையாது, அந்த மாதிரி. மேபி நீங்கள் வந்து மெயிலாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபீமேல் அப்படி நினைக்கலாம், என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி உங்கள் மெயில் நினைக்கலாம். சரியா? ஸோ ஒரு சிலர் நீங்கள் ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் மெயில் அந்த மாதிரி தாட்டில் இருக்கலாம். அதனால் நான் யாருக்கு சொல்கிறேனோ அவங்க அந்த சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு அந்த ஸ்பார்க் வரும், அது அவங்களுக்கான மெசேஜ். எந்த மெசேஜும் வந்து உங்களுக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு செட் ஆகாமல் வருது அப்படின்னா அது உங்களுக்கு வந்தது கிடையாது, வேறு யாருக்கோ கொடுக்குற மெசேஜ். அதனால் ஃபோர்ஸ் பண்ணி எடுக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சிலர் நோ கான்டாக்டில் இருப்பீங்க, கரண்ட் ஃபீல் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்கள் நபருக்கு எப்படி இருக்குது, நம்ம பாண்டிங் வேணும்னு நினைக்கிறாங்களா வேணான்னு நினைக்கிறாங்களா, நம்மளை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ அவர் வந்து உங்களை விட்டு டோட்டலாகவே வெளியே போகணும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. என்னை விட்டுடு, எனக்கு வேண்டாம் இந்த ரிலேஷன்ஷிப், நான் ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? சில பேர் வந்து லவ் பாண்டிங் இப்போ வந்து ரீசெண்டாக யாராவது ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம் உங்களுக்கு. நீங்கள் இந்த லவ் பாண்டிங் கனெக்ஷனில் இருக்கீங்க, உங்கள் நபர் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல ஒரு குட் லைஃப் எனக்கு கிடச்சிருக்கு, நான் அவர் வந்து தேங்க் பண்ணுறேன். அவங்க வந்து உள்ளுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க, ஐ எம் த லக்கியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு, நான் வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன், இந்த மாதிரி ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர், இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் எனக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அவங்க மைண்டில் வந்து ஒரு தேங்க்ஃபுல், ஒரு நன்றி உணர்வு இருக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல லவ் பாண்டிங் சில பேருக்கு இப்போ கிடச்சிருக்கு, அதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் நபர் அப்படி தான் இந்த லவ் பாண்டிங்கை நினைக்கிறாங்க. சரியா? இது வந்து எனக்காக கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், அதிர்ஷ்டம். இந்த கேர்ள் வந்து எனக்கு கிடைச்சது அதிர்ஷ்டம், இல்லைனா இந்த பாய் எனக்கு கிடைச்சது அதிர்ஷ்டம், அந்த மாதிரி நினைக்கிறது. ஓகேவா? யார் யாருக்கு எப்படி வந்து அது ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. சில செல்லங்கள் வந்து நீங்கள் இப்போ ஒரு சிலர் உங்களோட தாட் நினைக்கிறேன், இது ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து அதிகமாக உங்கள் நபரை வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறீங்கங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு என்னை ஜட்ஜ் பண்ணுற, என்னை வந்து பழி சொல்கிற, என் மேலே பழி போடுற, அது அவருக்கு பிடிக்கல. அந்த விஷயம்தான் உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன ஏதாவது
மனஸ்தாபம். சில பேருக்கு வந்து அந்த சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த இது வருது உங்களுக்கு. அதுதான் உங்களுக்கும் இப்போது ஏன் உங்கள் நபர் உங்ககிட்ட கொஞ்சம் வந்து சரியாக உங்ககிட்ட வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் அடிக்கடி சண்டை வருதுன்னா, நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க, அவரை ஜட்ஜ் பண்ணுறீங்கிறத அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார். இவங்க வந்து நம்மளை ஓவராக அனலைஸ் பண்ணுறாங்க, ஓவராக ஜட்ஜ் பண்ணுறாங்க, அது வந்து பிடிக்கல. அதுதான் உங்ககிட்ட கூட ஏதாவது நீங்கள் பேசும்பொழுது வார்த்தைகள் வரலாம். அந்த நீ என்னை ஓவராக இது பண்ணுற, நீயா இது கற்பனை பண்ணிக்கிற, என் மேலே பழி சொல்கிற அப்படின்லாம் சொல்லலாம். ஸோ அதனால் கொஞ்சம் உங்களோட அந்த ஓவர் தாட்டை கொஞ்சம் கட் பண்ணுங்கள். ரீடிங் பார்க்குறவங்க, பைல் 1 சூஸ் பண்ணவங்க, யார் இந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ. இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். ஏஞ்சல், சாமுவேல் ஏஞ்சல், ஃபர்தர் மெசேஜ் இருக்கா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்னும் நீங்கள் மெசேஜ் வச்சுருக்கீங்களா? பாருங்கள், நிறைய மெசேஜ் தான் வச்சுருக்காராம். நிறைய இன்னும் எத்தனை கார்டு வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ பேர் மெமரிஸ் ஐஸ் were in missing you badly right now. சில பேர் உங்கள் நபர் ஒன்று நீங்களாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் நபராக இருக்கலாம். இந்த ஃபீல் கொடுக்கறதுக்கு உங்களோட மெமரிஸ் வந்து அவங்கள ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி தெரியுது. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நான் ரொம்ப வந்து இப்போ இருக்கிற அந்த சுச்சுவேஷனை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்க ஐசோலேட் ஆன மாதிரி, ரொம்ப காயம்பட்ட மாதிரி, பெரிய ஒரு விஷயம், இழப்பு எனக்கு நடந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு சிலருக்கு எனக்கு வந்து உங்கள் நபர் அந்த மாதிரி தாட்டில் இருக்கலாம் உங்களை பற்றி. இல்லைனா இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் கூட இந்த மாதிரி அவங்கள நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கலாம். இது ஒரு சிலருக்கு வருது. சில பேருக்கு உங்களோட வீக்னஸ் என்ன தெரியுமா? உங்களுக்கும் சரி, உங்கள் நபருக்கும் சரி, 2 பேருக்குள்ள யாருக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. ஒரு பயம் இருக்குது உங்களை பற்றி. இப்போ இவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற அந்த பயம். அதனால் என்ன பண்ணுறதுன்னா, எனக்கு வந்து உன்னை இழக்கிறதுல மனம் இல்லை, நீ என்னை விட்டு போயிடாத. நீங்கள் வேறு யார் கூடயாவது நீங்கள் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இல்லை அந்த மாதிரி உங்கள் நபருக்கு இருக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள் நபர்கிட்ட அந்த மாதிரி ஒரு வீக்னஸ் பாயிண்டில் இருக்கலாம். நீங்கள் வந்து இவர் என்னை விட்டு போகக்கூடாது, நான் வந்து என்னோட அந்த ஃபியர் வந்து என்னென்னா, நான் இந்த மாதிரி ஒரு பயம் பதட்டத்தினால நான் உன்னை இழக்கக்கூடாது, நீ என் லைஃப்லேருந்து நீ போகக்கூடாது அப்படின்னு நீங்களும் உங்களோட இதுவை வந்து உங்கள் தாட்டை வந்து கொண்டு வரீங்க. உங்கள் 2 பேருக்குமே இருக்கிற அந்த வீக்னஸ் இது தான் நினைக்கிறேன். சில பேருக்கு, ஒரு சிலருக்கு. ஓகே, இந்த மாதிரி வந்து ஓவர் தாட்டு, இதுதான் உங்களோட வீக்னஸ். இந்த வீக்னஸை சரி பண்ணுங்கள். உங்கள் நபருக்கும் நான் சில விஷயங்கள்லாம் நம்ம சேனலில் ரீடிங் மட்டும் போட்டு எனக்கு இந்த கார்டு ரீடிங் பண்ணிவிட்டு சரி, ஏஞ்சல்கிட்ட எத்தனை பேருக்கு ஏஞ்சல் கொடுக்குற பிளஸ்ஸிங்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் லாக் இருந்தால் அந்த எமோஷ்னல் லாக்கை எப்படி ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நிறையா வீடியோ பதிவில் நான் வந்து அதுக்கான ஹீலிங் ட்ரீட்மெண்ட் என்ன, இந்த பாண்டிங்கை வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். சில பேரோட தேவையற்ற கற்பனை, தேவையற்ற பயம், இது முன்னாடி ஒரு கார்டில் கூட பார்த்தோம். ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் நபர், அவங்களோட அந்த பிரச்சனைக்கே அதுதான் காரணம். இது மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பார்க்குறவங்க, உங்கள் நபர் உங்களோட இந்த தேவையற்ற பயத்தினால் நீங்கள் அவரை மிஸ் பண்ணிடுவீங்கன்ற அந்த பயம் உங்களுக்குள்ளே இருக்குது. என்னை விட்டு நீங்கள் வந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்கள் தாட்டில் அந்த பயம் இருக்குது. இந்த பயத்தை நீங்கள் கொண்டு வர்றீங்க. இந்த மாதிரி பயத்தை விதைச்சிங்கன்னா உங்கள் ஆழ்மனவ ரெக்கார்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நான் ஏற்கனவே நம்மளோட பழைய பதிவில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட பழைய வீடியோக்கள்லாம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், இந்த வீடியோட எண்டில் பார்த்துக்கோங்க. சரியா?
இந்த ஒரு இது இருந்ததுன்னா, எமோஷ்னல் லாக் இருந்தால் அதை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. அது மாதிரி உங்கள் நபர்கிட்டையும் அந்த மாதிரி பயம் ஏதாவது இருக்கும். எனக்கு 75% பார்க்குற உங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஃபியர் இருக்கிறத நான் வந்து எனக்கு இன்ட்யூஷனில் வருது, அதனால் சொல்கிறேன். சில பேருக்கு மட்டும்தான் உங்கள் நபர்கிட்ட இந்த மாதிரி உங்களை பற்றின பயம் இருக்கலாம். அவங்களோட இந்த மாதிரி ஒரு கற்பனை திறனால் நான் உன்னை இழந்துருவணுன்ட்டு அவங்க அந்த அந்த சைடில் பயப்படலாம். சரியா? இது ஒரு சிலருக்கு. அப்புறம் ஃபேசினேஷன்ஸ், யுவர் க்யூட் ஸ்மைல் அட்ராக்ட் மீ டுவர்ட்ஸ் யூ. உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட உங்களை பற்றி எப்படின்னா, உங்ககிட்ட ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. நீங்கள் சில பேர் வந்து மாடலிங்கில் இருக்கலாம், சினி ஃபீல்டில் இருக்கலாம், சீரியல் ஆக்டர்ஸ், ஏதோ ஒரு அந்த மாதிரி ஏதோ ஒரு பேஷனேட்டான ஒரு வேலையை பார்த்துட்ருக்கீங்க, ஒரு மாடலிங்கில் இருக்கீங்க அப்படின்னா, உங்ககிட்ட அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து உங்களோட அழகான ஸ்மைல் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் நபருக்கு இதுதான் இன்ட்ராக்ஷன் ஆனது. நீங்களும் அவரும் ஒரு அட்ராக்ஷன் ஆனதே வந்து இந்த உன்னோட அழகான சிரிப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் மனதில் இருக்கலாம், இல்லை அவள் மனதில் இருக்கலாம். நீங்கள் மேலே இருந்தீங்கன்னா உங்கள் ஃபீமேல் நினைப்பாங்க. ஓகே. ஃபவுண்டேஷன், இப்போ சில பேர் நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்க ரொம்ப மெச்சூரிட்டியான நபராக இருப்பீங்க. இப்போது இந்த ரீடிங்கில் சில பேர் வந்து நினைப்பீங்க, என்னோட இந்த பாண்டிங் வந்து இப்போ மட்டும் கிடையாது, இது வந்து எப்போவுமே மாறாதது, லைஃப் லாங் இது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் வந்து எங்களோட ஓல்டேஜ் க்ராஸ் பண்ணும் போது கூட நான் வந்து உன் கூட தான் இருப்பேன், நீ என் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லவ் பாண்டிங், அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன், அது மாதிரி உங்களுக்கு இந்த லவ் பாண்டிங்கை கொண்டு போகணுன்னு நினைக்கிறீங்க. அது உங்களுக்கும் இருக்கலாம், உங்களோட நபருக்கும். ஏன்னா 2 பேருமே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் இதில் தான் இந்த ஸ்ட்ராங் பாண்டிங்கில் இருக்கீங்க. இந்த பந்தம் வந்து சில பேர் அந்த ஏஜில் கூட இருக்கலாம். ஒரு சிலர் வந்து நீங்கள் அந்த மெச்சூரிட்டியான ஏஜில் ஓல்டேஜ் பீப்புளாக கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட வந்து அந்த பாண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை வந்து எக்ஸ்பீரி ஆக விட மாட்டீங்க. ஓகேவா? ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போட்டு வச்சுருக்கீங்க, அதனால் கவலைப்படாதீங்க, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. உங்கள் நபர் உங்கள் மேலே இந்த பாண்டிங்கை நம்ம எப்போவும் இருக்க மாதிரி இந்த லவ் வந்து நம்ம கொண்டு போகணுன்ட்டு 2 பேருமே நினைக்கலாம். ஓகேவா? ப்ரெசன்ஸ், நோ மேட்டர் ஹவு மச் வி ஃபைட். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இந்த கார்டில் இப்போது உங்கள் நபர் ப்ரெசன்ஸில் என்ன உங்களுக்குள்ளே நிறைய ஃபைட்டிங் நடக்குது செல்லுங்களே. இது ஒரு சிலருக்கு எந்நேரம் ஃபைட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாதுன்னு உங்கள் நபர் நினைக்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கும் அந்த தாட் இருக்கலாம். யூ ஸ்டே ஆன் மை மைண்ட் 24/7. எப்போவுமே நீங்கள் கிளாஷ் பண்ணால் கூட நான் ஒருவேளை இவங்க வந்து ட்வின் ஃப்ளேமில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில செல்லங்கள் எலியும் பூனையுமா இருப்பீங்க, வாய்க்கா வரப்பு தகராறு அப்பப்போ நடக்கும். ஆனாலும் உங்கள் மைண்ட் ஃபுல்லாக உங்கள் நபரை பற்றின அந்த விஷயங்கள் தான். அப்படியே 2 பேருக்கும் வந்து அந்த எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும். ஓகேவா? இது ஒரு ஊடல் சொல்லுவாங்கள்ல, ஊடல் கூடல் அந்த மாதிரி. ஆனால் எலியும் புனையமாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் உள்ளுக்குள்ளே 2 பேருக்குமே பாண்டிங் இருக்குது. 2 பேருமே வந்து அந்த மாதிரி நினைக்கிறீங்க ப்ரெசன்ஸில். ஓகேவா? எவ்வளோ அழகாக ரீடிங் கொடுத்துருக்குறாரு. தேங்க் பண்ணுங்கள் ஏஞ்சலுக்கு. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து இந்த நபர் என்ன தெரியுமா நினைக்கலாம், நீ தான் என்னோடய உயிர் மூச்சு, இந்த மூச்சு இல்லாமல், இந்த உயிர் மூச்சு, இந்த ஆக்சிஜன் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படின்ற அந்த தாட் கூட ஒரு சிலருக்கு இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது இந்த ரீடிங். இந்த பைல் ரீடிங் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்குறாரு ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள் செல்லங்களே. இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. அழகாக அவங்களோட சுச்சுவேஷன் அந்த கிளாரிட்டி கொடுத்துருக்குறாங்க. யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் பதிவிடுங்க. உங்களோட விருப்பங்கள், உங்களோட ப்ரேயர் என்னவோ அதையும் நீங்கள் கமெண்டில் போடுங்க. கண்டிப்பாக யூனிவர்ஸ் அதை வந்து கவனிப்பாங்க. ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு அதுக்கான வழிகாட்டுதலை கொடுப்பாங்க. ஓகேவா? நம்ம டிவைன் பாத் சேனல் உங்களுக்கு கண்ணில் படுது அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் உங்களுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் தேடல் இருக்கோ தேடுறவங்க அந்த விஷயத்தை கண்டடைவார்கள். ஓகேவா? அதுதான் லாஜிக்கு. ஓகே,
உங்களுக்கு தேவையான விஷயத்த கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு இந்த லவ் பாண்டிங்கை, ஏன்னா சில பேருக்கு வந்து சோல்மேட் கனெக்ஷனில் இருக்கீங்க, லைஃப் லாங் நல்ல க்ரோத் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. சில பேர் வந்து அந்த மெச்சூரிட்டியான பர்சனாக இருப்பீங்க. இதை இன்னும் நீங்கள் வந்து நம்மளோட ஹோல்டேஜ் அந்த இதுலேயும் கூட நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்குமே பாண்டிங். ஸோ நல்லா வந்திருக்கு ப்ரிடிக்ஷன். 2வது, இப்போ நான் சொன்ன இது சில லாஸ்ட்டாக சொன்னேன் பார்த்தீங்களா, ப்ரெசன்ஸில் ஒரு சிலர் வந்து எளியும் புனையமாக தான் இருப்பீங்க. ஆனால் 2 பேருமே வந்து மைண்ட்ஃபுல்லாக அவரை பற்றியும் அவங்கள பற்றியும் உங்களுக்கும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நினச்சிட்டு தான் இருப்பீங்க. ட்வின் ஃப்ளேம் மாதிரி தெரியுது. ஓகேவா? ஸோ நல்லா இருக்குது. அந்த இது வந்து உங்களுக்கு நல்லா வந்திருக்கு. ஸோ தேங்க் பண்ணுங்கள் ஏஞ்சலுக்கு. யாருக்காவது வந்து இந்த பாண்டிங்கை வந்து லூஸ் பண்ணக்கூடாது, ஏதாவது ஃபியர் இருக்குது. ஒரு சிலருக்கு ரொம்ப ஃபியர்னாலே நீங்கள் உங்கள் நபரை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி தெரியுது. ரொம்ப தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கள் கொண்டு வராதிங்க. இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஒரு புரிதல் வேணும், ஒரு ட்ரீட்மெண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. இன்னும் நிறையா இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பு, இந்த திருமண பந்தத்தில் இருக்கிறவங்களுக்கான அந்த பதிவுகள் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் அதையும் பார்த்து நீங்கள் வந்து அதில் சில அவேர்னஸ்லாம் கொடுத்துருப்பேன். நான் ரெமெடிஸ்லாம் சொல்லியிருப்பேன், பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ நம்ம பைல் 2க்கு பார்க்கலாம். பைல் 2 வந்து அமிர்திஸ்ட் கிறிஸ்டல். ஓகேவா? இந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ண செல்லங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமா? உங்களோட கரண்ட் ஃபீல் எப்படி இருக்குது உங்கள் நபருக்கு? ஃபஸ்ட்டு உங்கள் நபருக்கு எடுத்துருவோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு தானே அது பின்னாடி கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களோட நபர் கரண்ட் ஃபீல் என்ன பண்ணுறார், என்ன நினச்சிட்ருக்கார், எப்படி கொண்டு போகிறாங்க இந்த லவ் பாண்டிங்கை? பைல் 2க்கு என்னப்பா சரியாக வருது? டா ஃபஸ்ட்டு இந்த 4 கார்டு பார்த்துருவோம். இது வந்து கலெக்டிவில் வருது செல்லங்களே. யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு சொல்லுங்கள். யாருக்காவது வந்து பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் அனுப்பிச்சு புக் பண்ணிக்கோங்க. சரியா? பர்சனல் ரீடிங்லாம் வந்து பேயபிள் தான், அதனால் நீங்கள் வந்து அது ஃப்ரீ நினச்சிக்காதீங்க. மேக் ப்ராமிஸ், இஃப் யூ ட்ரூலி லவ் யூ வில். சில பேருக்கு உங்கள் நபர் உங்களுக்கு சில ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அதில் வந்து நம்பிக்கை இல்லாமல் அவங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவாங்களா, அவங்க எதிர்பார்த்த மாதிரி திரும்ப நம்மக்கிட்ட வந்து ரீயூனியன் பண்ணுவாங்களா, இல்லைன்னா நம்பிக்கை ஹோப் கொடுத்துருக்காங்க சில பேருக்கு. உங்கள் இந்த லவ் பாண்டிங் சரியாகும், நான் வந்து சரி பண்ணிவிடுவேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. நீ உண்மையிலே என் மேலே ஒரு பிரியாமல் வச்சுருந்தேன்னா நீ வந்து எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. நம்புங்க. ஓகேவா? அண்ட் ஒரு சிலருக்கு உங்களோட வழியில் இப்போ 2 நபர் வந்திருக்கலாம் செல்லங்களே. இப்போ உங்கள் இப்போ வந்து இந்த 2 வழியில் ஏதாவது ஒரு வழியை நீ சூஸ் பண்ணணும். கேர்ஃபுல்லாக டிசைட் பண்ண சொல்கிறாரு ஏஞ்சல். ஓகேவா? யார் உங்களுக்கு வந்து சரியான சோலாக இருப்பாங்க. இன்கேஸ் இந்த கன்ஃபியூஷன் இருக்குது, எந்த ரூட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ, இந்த சோல் உங்களுக்கு கரெக்டாக, இந்த நபர் உங்களுக்கு கரெக்டான ரூட்டா, இல்லை இது சரியாக, இல்லை யார் சூஸ் பண்ணுறது தெரியல அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்ததுன்னா, ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டராக சொல்கிறேன், உங்களோட லவ் பாண்டிங், உங்களோட திருமண வாழ்க்கை சரியாக போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த சோல் உங்களுக்கு லைஃப் லாங் சப்போர்ட் பண்ணக்கூடிய சோலான்னு தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ண சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நிறைய பதிவுகளை இந்த கிளாரிட்டி கொடுத்துருப்பேன். இப்போ இந்த கார்டு வந்ததுனால சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆஸ்ட்ரோ படி நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ உங்களுக்கு வந்து உங்கள் தலைவிதி எங்கே இருக்கோ அங்கே தான் கொண்டு போய் நிறுத்தும். பட் தலைவிதியை சரி பண்ணிக்கணும், மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் பாத் சேனலில் நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் வாங்க.
உங்களோட கர்மா ரீதியான பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து, இந்த பாண்டிங் நல்ல பாண்டிங், இது வந்து உங்கள் கர்மா ரிலேட்டடாக வருது, இது வந்து உங்களுக்கான சோல் அப்படின்னா அதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த ஒரு கிளாரிட்டி வாங்கிக்கிட்டு நீங்கள் டிசிஷன் மேக்கிங் எடுங்க. இது என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும் அஷூரன்ஸ். ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டராக இருக்கிறனால நான் இதை உங்களுக்கு கைட் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன். சரியா? இந்த சுச்சுவேஷனில் யாராவது இருந்தீங்கன்னா அதை கிளாரிட்டி வாங்கிட்டு பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், எஸ் நான் இந்த ஒரு கார்டில் பார்த்துட்டு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த கார்டை நான் இப்போ தான் கீழே இருந்துச்சு, அதை இன்னும் நான் இப்போ கவனிக்கல, இப்போ தான் எடுத்து பார்க்குறேன். கிளாரிஃபிகேஷன். நான் இந்த கார்டை பார்த்துட்டு எனக்கு இன்ட்யூஷனில் வர விஷயத்தை அப்படியே சொல்லிகிட்டு இருக்கேன். அது கிளாரிஃபிகேஷன் வேணுமா? அதாவது உங்கள் நபருக்கும் உங்களுக்கும் நடுவில், உங்கள் நபரை பற்றி தான் இப்போ நம்ம அந்த இது வாங்கிட்டுருக்கோம். அதாவது மெசேஜ், உங்கள் நபரோட கரண்ட் ஃபீலிங் எடுக்கிறோம். இப்போது இந்த அதாவது 2 சாய்ஸ் இருக்குன்றது வந்து உங்களுக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் எனக்கு வந்தது. அதுக்கப்புறமா இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் தெரியுது. உங்கள் நபர்கிட்டையும் 2 சாய்ஸ் இருக்கலாம். எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க வந்து கொஞ்சம் இதுவாக இல்லாமல் இருக்காங்க. மேபி அது வந்து ஒரு 25% இருக்கலாம். ஓகேவா? சில பேருக்கு வந்து உங்கள் நபரால் அவரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு உணர்த்த முடியலை. நான் வந்து ரைட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் கரெக்டாக தான் இருக்கேன், அது என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆனால் எனக்கு தெரியும் நான் வந்து கரெக்டாக தான் இருக்கேன், நீ தான் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. 2 பேருக்குமே வந்து 2 பேருக்குமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதனால தான் ஒரு கிளாரிட்டி வாங்குங்க. 2 பேருக்குமே வந்து 2 டிசிஷன் இருக்குது. எதை எடுக்கணும், இதை விட்டுறதா வேணாமா, ஏதோ சம்திங் இருக்குது உங்களுக்கு. அதனால தான் இந்த கார்டு வந்திருக்கு. சரி, அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். opposing cannot trust you anymore. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உங்கள் நபர் உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் இல்லை, உங்கள் மேலே வந்து யூஆர் லையர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ஆப்போசிட்டாக உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. நீங்கள் ரொம்ப பொய்யானவங்க, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, ட்ரஸ்ட் ஒர்த்தி கிடையாது, நீங்கள் வந்து ட்ரஸ்டபிள் பர்சன் கிடையாது, உங்களை நான் எந்த விதத்துலையும் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் நபர்கிட்ட. ஏன்னா இந்த 3 கார்டு வழியாக பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. 2 பேருமே ஒரு கன்ஃபியூஷனில், டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு கிளாரிட்டி, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு புரிதல் இல்லை. ஒரு சிலர் வந்து நீங்கள் வந்து நான் கரெக்டாக தான் இருக்கேன், ஆனால் என்னை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, என்னால் வந்து ஐ வில் நாட் எக்ஸ்பிளைன் மை செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு தெரியும் நான் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் டைரெக்டாகவே உங்களுக்கு, ஒரு சில நபர்கள் உங்கள் பர்சன் உங்கள் மேலே எந்த விதத்துலையும் நான் உன் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டேன், நீ வந்து ட்ரூவான லவ் கிடையாது, நீ வந்து உண்மையான நபர், எனக்கு வந்து ட்ரஸ்ட்டு கிடையாது, உன் மேலே எனக்கு ட்ரஸ்ட்டு கிடையாது, 2வது நீ ரொம்ப பொய்யானவங்க அப்படின்ற மாதிரி அந்த லவ் உங்கள் மேலே உங்கள் கேரக்டர் மேலேயும் கொஞ்சம் டவுட் இருக்குது அவங்களுக்கு அதிகமாக. இது ஒரு சிலருக்கு. உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணுறாங்க. ஒரு சிலர் வந்து டோட்டலாகவே உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் நோ கான்டாக்டில் போயிருக்கிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது இந்த பைல் 2ல் ஒரு சில செல்லங்களுக்கு. அதனால் இவங்க வந்து இந்த ரீசனை சொல்லிவிட்டு உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. ஒரு சிலருக்கு வந்து மூவ் ஆன் இப்போ பண்ணுற மாதிரி இருக்கும் சுச்சுவேஷன். இல்லைனா ஒரு சிலருக்கு ஆல்ரெடி மூவ் ஆன் பண்ணிவிட்டு நான் உங்கள் லைஃப்பில் இருந்தே எல்லாத்த விட்டு அதாவது ஒரு சிலர் மேரேஜ் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்கள் நபர் உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணியிருப்பாங்க. டோட்டலாகவே உன்னோட லைஃப்பில் இருந்து நான் வந்து நிறைய ரீசன் இருக்குது, உன் லைஃப்பை விட்டு நான் போகிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது, நீ ரொம்ப வந்து பொய் சொல்கிற, உன் மேலே ட்ரஸ்ட் இல்லை, நீ வந்து அந்த மாதிரியெல்லாம் ஒரு தாட் அவங்களுக்கு இருக்குது. மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. இது ஒரு சிலருக்கு. இப்போ வந்து ஒரு சிலருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் நபர் வந்து பி மைண்ட் ஃபார் எவர், என் லைஃப் வந்து உன்னோட தான், என் ஃபேமிலி உன்னோட தான்,
நான் உன்னோட சேர்ந்து தான் நான் ஒரு குடும்பமாக வாழணும்னு நினைக்கிறேன். சில பேர் பிரேக்கில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறு இருக்கலாம். மை ஒன் அண்ட் ஒன்லி ட்ரீம் இஸ் டு மேக் ஃபேமிலி வித் யூ. எஸ், உன் மூலமாக தான் எனக்கு வந்து ஒரு நல்ல ஃபேமிலி அமையணும்னு நான் விரும்புகிறேன். நீ தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி என்னோடய கனவே நீ தான். யூ ஆர் த ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு அந்த தாட் அவங்களுக்கு இருக்குது எப்போவுமே. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. அதனால் இப்போ ஏதோ ஒரு சின்ன விஷயம் உங்களுக்குள்ள டவுட் இருந்தால், என் நபருக்கு என் மேலே ஏன் இப்படி இருக்காங்க, என் மேலே வந்து ஒரு இது இல்லையா, அன்பு இல்லையா, பாசம் இல்லையா அப்படிலாம் நினைக்காதீங்க. அவங்க உங்களை வச்சு தான் அவங்களோட வாழ்க்கையே இருக்குது. உங்களுக்கு நீங்கள் தான் வாழ்க்கையே அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து தேவையில்லாத இமேஜினேஷன், ஓவர் திங்கிங் ஓட்டாதீங்க. உங்கள் நபர் வந்து உங்கள் மேலே ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு லவ் உங்கள் மேலே இருக்குது. உங்கள் மேலே ஒரு பாசம், காதல் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து அப்போஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், வேண்டான்னு நினைக்கிறீங்க. நீங்கள் வந்து அவர் வந்து பொய்யானவங்க, அவங்க வந்து உண்மையான ட்ரூ லவ் கிடையாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த நபர் என்ன நினைக்கிறாருன்னா, என் சுவாசமே நீ தான், நான் எப்படி இதை ஸ்டாப் பண்ண முடியும், எப்படி நான் வந்து என்னோடய ப்ரீத்திங்கை ஸ்டாப் பண்ணுறது, நீ ஏன் என்னை வந்து இந்த மாதிரி லைக் பண்ண மாட்டேங்கிற, அந்த மாதிரி அவங்களோட அந்த மன ஓட்டம் இருக்கலாம். ஒரு சிலர் வந்து நீங்கள் வந்து அவங்கள பொய்யர்களாகவும் அவங்களோட அன்பு வந்து பொய்யானது, ஃபேக்கானது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கிடையாது. உங்கள் நபர் உங்களை வந்து ரொம்பவே லைக் பண்ணுறாங்க, நீங்கள் தான் அவங்களோட ப்ரீத்திங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? சூப்பராக வந்திருக்குப்பா இந்த பைல் டு ரீடிங். சில பேருக்கு வந்து செல்லங்களே கவலைப்படாதீங்க, ஹார்ட் பிரேக் ஆகிருக்கு, ரொம்ப வருத்தம், வலி, வேதனையில் இருக்கீங்க. சில பேர் வந்து உங்களோட ஹார்ட் பிரேக் காரணம் என்னென்னா, அடிக்கடி நீங்கள் வந்து அவங்கள நம்பி நம்பி ஏமாறுறீங்க, உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணிக்கிறீங்க. எப்படின்னா உங்கள் நபரை நம்பி நம்பி நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக நீங்கள் ஏமாறுறீங்க. ஒரு சிலர் ஹார்ட் பிரேக் நடந்து நீங்கள் ரொம்ப வலியோடு இருக்கீங்க. இது ஒரு சிலருக்கு. சரியா? உங்களோட பர்சனும் இது ஒரு சிலருக்கு ஒரு 25%. உங்கள் நபர் உங்களை பற்றின ஒரு அபிப்பிராயம் என்னென்னா, நான் அடிக்கடி உன் மேலே நம்பிக்கையை வச்சு ரொம்ப வந்து இதுவாகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுற மாதிரி, ரொம்ப வலி வேதனையோடு இருக்க மாதிரி தெரியுது. ஒரு சிலருக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரு. என்னென்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்களை சுற்றி இருக்கிறாங்க இல்லையா, அந்த நபர்கள் ரொம்ப ஜெலஸாக இருக்காங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க வந்து ரொம்ப காரணம் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு அந்த மாதிரி ஒரு பிரேக்கு கொண்டு வரதுக்கோ, இல்லைனா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உங்களுக்குள்ளே வந்து உங்களுக்குள்ளே ஒரு பிரிவினை கொடுக்கறதுக்கோ அவங்க வந்து தயங்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் அவேராக இருங்க. அவங்கக்கிட்ட எதையும் ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறு ஏதாவது இருந்தால் மனம் விட்டு பேசுங்க. ஆனால் இது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ண போனீங்கன்னா, அவங்க உங்கள் மேலே கொஞ்சம் ஏற்கனவே உங்களோட அந்த லவ் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு பிடிக்கல. அதனால் இன்னும் உங்களை அதிகமாக தூண்டி விடுவாங்களே தவிர, உங்களை பிரேக் பண்ணுறதுக்கான வழியை தான் கொடுப்பாங்களே தவிர, உங்களோட ரிலேஷன்ஷிப்பை சேர்த்து வைக்கிறதுக்கு அவங்க வழி கொடுக்க மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இருக்குன்னா கொஞ்சம் உங்களை சுற்றி கவனிங்க. இது ஒரு அவேர்னஸாக கொடுக்குறாரு. சில பேர் வந்து உங்கள் நபர்கிட்ட ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போது என்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது உங்களோட நபரோட இன்டென்ஷன். ஏன்னா அவர் இப்போ வந்து ஃபைனான்ஷியலாக ஸ்ட்ராங் இல்லை. நீங்கள் ரொம்ப அவர்கிட்ட ஃபைனான்ஷியலாக எதிர்பார்க்குறீங்கன்னா, அதுதான் அவங்களுக்கு ஏன் அந்த ரிலேஷன்ஷிப் உங்களை விட்டு விலகி போகுது அப்படின்னா, இப்போ அவங்க ஃபைனான்ஷியலாக ஸ்டெபிள் இல்லை, அதனால் இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி கூட அவங்க கொஞ்சம் உங்கள்கிட்டேருந்து ஒதுங்கியிருக்கலாம். இல்லை உங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கான வழிகள் ஏதாவது நீங்கள் அவர் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியலி நீங்கள் அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா
அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் தான் இப்போ டிசைட் பண்ணணும். ஓகே, நான் ஃபைனான்ஷியலாக நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என்ன நான் பார்த்துக்குவேன், எனக்கு அவங்களோட அன்பு இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இன்கேஸ் இந்த ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி ஒரு தேடல் உங்களுக்கு இருக்குது, உங்கள் நபர்கிட்ட இதுதான் ஒரு கிளாஷுக்கு காரணம் அப்படின்னா நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுங்க. அவரோட அந்த ஃபைனான்ஷியல் விஷயங்களை கூட நம்ம சரி பண்ண முடியும். அதாவது இதெல்லாம் நிறைய இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நல்ல ஒரு மாற்றத்தை அவருக்கு கொடுக்க முடியும் நீங்கள் உங்களால். ஓகேவா? சில பேர்லாம் வந்து ஒரு நல்ல நபராக இருப்பாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட இப்போ இந்த வீக்னஸ்னால அது வந்து கை நழுவி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் தருமா? அவங்களோட அந்த சுச்சுவேஷன் உங்களால் மாற்றி உங்களோட அந்த ப்ரேயர், உங்களோட அந்த ஹீலிங், அந்த விஷயங்களை சரி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஏன் அந்த சோலை நீங்கள் மிஸ் பண்ணணும்? ஒரு சான்ஸ் கொடுங்க. உங்கள் லைஃப்காக எவ்வளவோ டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு, அதாவது இது வரைக்கும் எத்தனையோ ரீடிங் பார்க்குறீங்க, எல்லாத்துலேயும் ஆஹா ஓஹோன்னு சொல்லிவிட்டு உங்களை வந்து இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் எது வந்து உங்களுக்கு ஒரு சரியான கிளாரிட்டி கொடுக்குது, உங்களுக்கு உங்கள் வழிகளில் வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்குதுன்னா ஏன் நீங்கள் அதை ட்ரை பண்ணக்கூடாது செல்லங்களே? ஓகே, ஸோ இந்த நபரை நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் கொண்டு வரலாமா வேணாமா, இல்லை ஃபைனான்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இது இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஒரு கிளாரிட்டி வேணும், ஒரு கன்சல்டேஷன் எடுத்து பார்த்துக்கிட்டு நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணலாம், இல்லை அவங்களோட பிரச்சனையை நம்ம சரி பண்ணி கொடுக்கலான்னு நினச்சிங்கன்னா அந்த நல்ல மைண்டு உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதை நீங்கள் டிவைன் பாத் சேனலில் ஒரு கன்சல்டேஷன் வாங்க, உங்களுக்கு நான் பார்த்து கொடுக்குறேன். சரியா? ஓகே, நிறைய வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எத்தனை கார்டு? நிறைய கார்டு வந்திருக்கு. சரி, ஃபைனலாக ஒரு கார்டு. டுகெதர்னஸ், ஐ வாண்ட் டு கம் க்ளோஸர் அண்ட் ஸ்பெண்ட் டைம். சில உறவுகள் வந்து உங்ககிட்ட ரொம்ப நெருக்கமாக வரணும்னு நினைப்பாங்க, உங்களோட சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அந்த உறவு வந்து உண்மையாக இருக்குமான்னா இல்லை, அது வந்து ஃபேக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யூ ஆர் நாட் ஒன். சில பேருக்கு வந்து நீங்கள் உங்களோட உண்மையான முகம் தெரிஞ்சிருச்சு, நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையான நபர் கிடையாது, நான் லவ் பண்ண பர்சன் நீங்கள் இல்லை, இப்போது நீங்கள் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டீங்க, மாறிட்டீங்க, உங்களோட ஃபேக்கான அந்த மாஸ்க் எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகேவா, உங்களோட அந்த உண்மைத்தன்மை எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் உங்களை விட்டு ஒதுங்கலாம். இல்லை நீங்கள் வந்து அந்த நபரை பற்றி சில விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களோட ஜஸ்ட் ஒரு ஒன்றா இருக்கணும், க்ளோஸாக இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். இதிலே இந்த கார்டு வழியாக சொல்லும் பொழுது உங்களுக்கே அந்த மீனிங் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் அவங்களோட உண்மைத்தன்மையாக இருக்கும். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு எப்போவுமே ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங், நம்ம வந்து சொசைட்டியோடு நம்ம வந்து இணக்கமாக இருக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு சொசைட்டியோட இணக்கமான ரிலேஷன்ஷிப்பாக நம்ம வந்து அங்கீகாரத்தோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. இது ஒரு சிலருக்கு வர கைடன்ஸாக தெரியுது. சில பேருக்கு வந்து உங்கள் நபர் வந்து திரும்ப உங்களோட ரீயூனியன் ஆகிறதுக்கு மைண்ட் வைஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஐ எம் ரெடி டு ஸ்டார்ட் ஓவர் ஒன்ஸ் அகைன். ஓகேவா, எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்ப ரிஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இது ஒரு சிலருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து செல்லங்களே, நான் சொன்ன மாதிரி சில நபர்கள் ஹீலிங் தேவைப்படுது, செல்ஃப் ஹீலிங் வேணும்னு சொல்கிறாரு. அடிக்கடி நேச்சரோட கனெக்ட் ஆகுங்க, மெடிடேட் பண்ணுங்க. ஓகேவா, நிறையவே வந்து சில பேர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க நிறைய வாட்டி. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் கார்டு ஒன்று வந்தது, அது வந்து நிறைய பிலீவ் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் ஏமாந்துருக்கீங்க. ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து பிலீவ் பண்ணி உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணிக்கிட்டீங்க. உங்களோட இதயத்தை வந்து அவங்க வந்து இது பண்ண மாதிரி தெரியுது, ஹீல் பண்ண மாதிரி தெரியுது. நிறைய நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், இதுக்கும் மேலே என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, எனக்கு இப்போ வந்து அமைதி வேணும், நிம்மதி வேணும், எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நிம்மதி வேணும், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம்ன்ற மாதிரி ஒரு சிலர் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஹீலிங் தான். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஹீலிங் பாத்தில் இருந்தீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை அந்த மாதிரி எதுவும் ஹீலிங் தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா
உங்களுக்கு நிறைய அந்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, ஹீலிங் சர்வீஸ், அங்கே போய் நீங்கள் வந்து உங்களோட செல்ஃப் ஹீலிங் இல்லைனா உங்களை எப்படி வந்து இதுலேருந்து இந்த ஹார்மோனல் ரெக்கார்ட்லேருந்து வெளில வரணும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கோங்க. இன்கேஸ் யாரும் தெரியல அப்படின்னா டிவைன் பாத் சேனலில் உங்களுக்கு ஹீலிங் ட்ரீட்மெண்ட் எல்லாமே அவைலபிள், ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் அவைலபிள். உங்களுக்கான லைஃப் பாத்தை நீங்கள் எப்படி கொண்டு போகணும், யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் லைஃப். ஓகேவா? நீங்கள் தான் உங்கள் லைஃப்பை உருவாக்கக்கூடிய நபர். அந்த வாழ்க்கையை நீங்கள் எப்படி உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ் இருக்குது. அது உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டரான லைஃப்பை கொடுக்கும். ஓகேவா? உங்களை ஸ்பிரிச்சுவலாக கனெக்ட் பண்ணி நீங்கள் இந்த லோயர் எனர்ஜி பீப்புள்கிட்டெல்லாம் மாட்டி அவஸ்தைப்படவே வேண்டாம். ஓகேவா? உங்களை ஒரு ஹையர் செல்ஃபாக டிவைனோட கனெக்டிவாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் லைஃப் பார்ட்னர் நீங்கள் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வருவாங்க. உங்களோட பாஸ்ட் ரெக்கார்டு இருந்தாலும் அது உங்களை பாதிக்காது. அந்த பாஸ்ட் ரெக்கார்டு, அந்த ஆழ்மன பதிவுகள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? சரி செல்லுங்களேன், இதை பற்றி நிறைய டெப்த்தாலாம் நான் வந்து பழைய நிறைய வீடியோ பதிவுகள் நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு அதில் கிளாரிட்டி ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, நான் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. ஆனால் இந்த பைல் 2 ரீடிங் ரொம்ப சுவாரஸ்யமாக நிறைய மெசேஜ் கொடுத்துருந்தாங்க ஏஞ்சல். அவருக்கு தேங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு சில கைடன்ஸ் வந்தது. சில பேருக்கு ஹீலிங் தேவைப்படுது. எப்படி நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? உங்கள் லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் லைஃப்பை நல்லபடியாக வாழ்ந்து நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து கொண்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா, இந்த டைம் பாஸ் பண்ணுற உங்களோட சும்மா கொஞ்சம் நேரம் மட்டும் நல்லா ஜாலியாக உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிற அந்த மாதிரி கேரக்டர்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது வந்து லைஃபுக்கு இப்போ வேணால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கும், பட் அது வந்து லைஃப் கிடையாது செல்லங்களே. சில பேர் வந்து அந்த ஃபேக்கான முகம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் சில பேர் அந்த மாதிரி இருந்தீங்கனாலும் உங்களை வந்து உங்களோட நபர் ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க உங்ககிட்ட வர்றது வந்து ஒரு உண்மையான அன்பு கிடையாது. அதனால் நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும் அந்த உறவை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறதா வேணாமான்ட்டு. சரியா? ஓகே, சரியான முடிவெடுங்க, சரியான வாழ்க்கையை வாழுங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.